நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சி ஹாஸ்டல் உரிமையாளர்கள் அசோசியேஷன் துவக்க விழா மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்டில் உள்ள பனானா லீஃப் ஹோட்டல் வளாகத்தில் திருச்சி ஹாஸ்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் துவக்க விழா கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா திரு அருள் ராபர்ட், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் உமன்ஸ் என்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒருமனதாக தலைவராக கே காளிதாஸ், துணைத் தலைவர்களாக எம் குமார், விஜயகுமார், ஜே.கே. பஷீர், செயலாளராக அனுராதா, துணைச் செயலாளராக மதியரசி, பொருளாளராக ஜெயராஜ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நிகழ்வில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புதிதாக பதவியேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு ஜே அருள் ராபர்ட்ஸ் அவர்களை ஒரு மிகப்பெரிய பலத்த கரகோஷத்திற்கு மத்தியிலே நாம் இந்த வேலைக்கு அழைப்போம். ஒரு சில காரணங்களால மினிஸ்டர் ரிவ்யூ மீட்டிங் இருக்கிறதுனால அவங்களால அந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. அதனால அவங்களால வர முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாரி. அண்ட் அவங்களோட விஷஸை இங்க வெளிப்படுத்த சொன்னாங்க. அதை நான் வெளிப்படுத்திக்கிறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. அண்ட் இங்க மேடையில வீட்டிற்கும் எல்லா சீஃப் கெஸ்ட், டெலிகேட்ஸ் அண்ட் தென் லீகல் அட்வைசர் அண்ட் தென் கோயம்புத்தூர்ல இருந்து எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் கொடுக்குற இங்க சிஹெச்ஓஏ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. எஸ். அந்த ஹாஸ்டல் நான் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல பாலின சிறப்பு வல்லுநரா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஹாஸ்டல் இந்த ஹாஸ்டல் செக்ஷன் எப்படி வந்தது அப்படிங்கறதே ஒரு சின்ன இது. ஏன்னா ஒரு சின்ன விதையில இருந்து எப்படி ஒரு பெரிய ஆலமர விருட்சமாகுமோ சத்தியமா இது எக்ஸ்பெக்ட்லாம் நான் பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விருட்சமா இன்னைக்கு திருச்சி ஹாஸ்டலோட இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல நீங்க எல்லாமே அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு போர்ட்டல் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு போர்ட்டலா தான் வந்துச்சு. நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் எச். பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.